எல்லா விதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் கிடைக்கணும். இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி அதிகரிக்கணும். இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நெச்சா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும். இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி அதிகரிக்கணும். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கிட்டடியில் நான் 2 வாரங்கள் விடுமுறையில் போயிருந்தேன். நான் போகைக்குள்ளே உங்களுக்கு சொல்லி போட்டு தான் போயிருந்தேன். நான் 2 வாரம் விடுமுறை என்று சொல்லி அந்த 2 வார விடுமுறையில் 5 நாட்கள் சிங்கப்பூர், 5 நாட்கள் மலேசியா, ஏனைய நாட்கள் போக்குவரத்தில் கழிஞ்சுது. இதுதான் என்னுடைய ஷெடியூலாக இருந்தது. அப்போ பயண அனுபவங்களை பற்றி சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்த நீங்கள் அந்த வகையில் இன்றைய காணொளியில் சிங்கப்பூர் பயண அனுபவத்தை பற்றி சொல்ல போகிறேன். சிங்கப்பூரில் நான் பார்த்த விஷயங்கள், கற்றுக்கொண்ட விஷயங்கள், அறிஞ்சு கொண்ட விஷயங்கள் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை ஒரு காணொளியில் எல்லாத்தையுமே சொல்ல முடியாது. எனவே ஒரு சில விஷயங்களை, முக்கியமான விஷயங்களை இந்த காணொளியில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் புதிதாக இன்னும் ஒரு நாட்டுக்கு போகும்போதும் சரி, அல்லது இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு வசதியை அனுபவிக்கும் போதும் சரி, உடனே எங்களுக்கு ஞாபகத்தில் வர்றது எங்களுடைய தாயக மக்கள் தான். நீங்கள் புதுசாக ஒரு நகரத்துக்கு போகிறீங்க, அங்கே இருக்கிற அழகை பார்க்குறீங்க, உடனே உங்களுக்கு தோணும் எங்களுடைய மக்களுக்கும் இதே மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும், இதே மாதிரியான ஒரு நகரத்தில் அவர்கள் வாழணும், இதே மாதிரி ஒரு வசதியான நகரத்தில் அவர்கள் வாழணும், இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் எங்களுக்கு வரும். அல்லது நீங்கள் ஒரு மலை உச்சியில் கேபிள் காரில் போகிறீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி எங்களுடைய மக்களுக்கும் ஒரு வாழ்க்கை முறை கிடைக்கணும், ஒரு பொழுதுபோக்கு கிடைக்கணும் என்று சொல்லி தோணும். இது எனக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற புலம்பெயர் மக்கள் எல்லாருக்குமே இந்த உணர்வு ஒன்று இருக்குது. எனவே சிங்கப்பூருக்கு போகும்போதும் எனக்கு அதே உணர்வு தான் இருந்தது. நான் சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணது காரணமும் அங்கே போயிட்டு விஷயங்களை ஆய்வு செய்யணும், என்னென்ன விதமாக அரசு இயங்குது, எப்படி அரச கட்டமைப்புகள் எல்லாம் இருக்குது, எப்படி சிங்கப்பூர் இவ்வளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதை நேராக போய் பார்க்கணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் விடுமுறையை இந்த முறை அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். நான் சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் சாங்கி இன்டர்நேஷனல் விமான நிலையம், அதில் போய் இறங்கி காலை வச்ச உடனேயே ஏதோ ஒரு புதிய உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி, புதிய ஒரு கனவு உலகத்தில் போகிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும். ஏன்னு சொன்னால் அந்த விமான நிலையமே அவ்வளவு சுத்தமாக இருக்கும், அவ்வளவு சுத்தமாக இருக்கும். எங்கேயுமே நீங்கள் ஒரு சின்ன பேப்பரையோ கஞ்சலையோ எதுவுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா இடமுமே, அதாவது டாய்லெட் உட்பட, மலசல கூடம் உட்பட எல்லா இடமும் அவ்வளவு சுத்தமாகவும் அவ்வளவு கிளீனாகவும் இருக்கும். இது முதலாவது. ரெண்டாவது தமிழ். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்புகிற இடம் எல்லாமே தமிழ். தமிழ் மொழிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது. உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரின் ஆட்சி மொழிகளில் தமிழும் உண்டு. தமிழில் பேர் பலகை இருக்குது, தமிழில் அறிவிப்பு இருக்கின்றதுக்காக ஏனோ தானோண்டு கடமைக்கெல்லாம் புலபிழையாக எழுத்துப்பிள்ளையோட வேறு சில இடங்களில் நீங்கள் பார்க்குற மாதிரியான எழுத்துப்பிள்ளைகளோட எல்லாம் எந்த விதமான அறிவிப்பு பலகையும் அங்கே இருக்கையில் எல்லாமே சரியான சுத்த தமிழில் எல்லாமே அதுக்குரிய மாதிரி எந்த பிழையும் இல்லாமல் இருந்ததை அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ சிங்கப்பூர் விமான நிலையத்தில் போயிட்டு நீங்கள் காலடி எடுத்து வச்ச உடனேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோண ஆரம்பிக்கும். நான் முதலே சொல்கிறேன், இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாருக்குமே கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூருக்கு எல்லாரும் போகணும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் முயற்சி செய்து போகவே வேணும். ஏன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காலேருந்து கூட சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு இலகுவானது, விசா நடைமுறை எல்லாமே மிகவும் இலகுவானது. எனவே தாராளமாக போகலாம். எனவே தயவு செய்து முயற்சி செய்து ஒரு சிங்கப்பூருக்கு போயிட்டு பார்த்துட்டு வாங்க. அங்கே பார்க்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் இலங்கை எந்தளவு அதல பாதாளத்துக்குள்ளே இருக்குன்னு சொல்லி. இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகளும் இலங்கையில் இருக்கிற ஆட்சி முறைகளும் இலங்கை மக்களையும் இலங்கை என்ற ஒரு அழகான நாட்டையும் எவ்வளவு நாசமாக்கி வச்சிருக்கணும் என்றதை நீங்கள் சிங்கப்பூர் மாதிரியான ஒரு நாட்டுக்கு போய்க்குள்ள உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சிங்கப்பூரில் நான் பார்த்து வியந்த அடுத்த விஷயம், எங்கே பார்த்தாலும் இயற்கை தான். எங்கே பார்த்தாலும் தாவரங்களும் செடி கொடிகளும் மரங்களும் பூக்கண்டுகளும். அது வெளியில் இல்லை, ஏதோ ஒரு பூங்காவில் நிறைய பூக்கண்டுகளை வளர்த்து வச்சு அப்படி கிடையாது. நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னு சொன்னால் ரோட்டின் 2 பக்கமும் ஃபுல்லாக மரங்கள் தான், ஃபுல்லாக செடி கொடி தாவரங்கள் தான். சரி, ரோட்டு தான் அப்படின்னு பார்த்தா நீங்கள் விமான நிலையத்தின் உட்பட ஏனைய எல்லா கட்டிடங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டிடங்களுக்கு உள்ளே நிறைய இடங்களில் தாவரங்கள் எல்லாம் வளர்த்து எல்லாம் நேச்சுரலான தாவரங்கள். இந்த பிளாஸ்டிக் மரங்களை கொண்டே வச்சு அதுக்கு கலர் போட்டு லைட் எல்லாம் போட்டு அந்த விளையாட்டெல்லாம் கிடையாது. எல்லாமே இயற்கையான மரங்கள். நான் ஒவ்வொரு இலையாக தொட்டெல்லாம் பார்த்தேன். அந்த இலை அதுக்கு தண்ணி எல்லாம் விட்டு நல்ல வடிவாக ப்ராப்பராக வளப்படுது. சரி, அதுதான் அப்படின்னு பார்த்தா சில உயர்ந்த கட்டிடங்களில் ஜன்னல் எல்லா இடமும் அந்த பச்சை பசையிலண்டு தாவரங்கள் செடி கொடிகள் எல்லாம் தொங்க விடப்பட்டிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு நகரத்தை அமைச்ச மாதிரி. பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நகர அபிவிருத்தி, நகர முன்னேற்றம் என்று வரும்போது செய்கிற முதல் வேலை சில அரசாங்கங்கள் காட்டை அழித்து காட்டை வெட்ட வழியாக்கி இயற்கைக்கு
வந்து தீங்கு செய்கிறது, இயற்கையை வந்து நாசமாக்கி அழிச்சு தான் ஒரு நகரத்தை வந்து உருவாக்குறது. ஆனால் சிங்கப்பூரில் வந்து அப்படியான ஒரு காட்சியை நான் காணவே இல்லை. அவர்கள் எந்த அளவுக்கு கட்டிடங்களை கட்டி கட்டி எழுப்புகிறார்களோ அதுக்கு சமமாகவே வந்து இயற்கையையும் பேணி பாதுகாக்கிறார்கள். எங்கே திரும்பினாலும், நீங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை பசையில் இருக்கும் சிங்கப்பூர். இது எனக்கு சிங்கப்பூரில் பிடிச்ச அடுத்த விஷயம். அடுத்து இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்ட திட்டங்கள். இதுதான் சட்டம், இப்படித்தான் சட்டம் என்று சொன்னால் எல்லாருமே வந்து சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். ட்ரெயினில் வந்து சாப்பிடக்கூடாது சட்டம் இருக்குது. அதாவது நிலத்துக்கு கீழே போகிற அந்த நிலக்கீழ் சுரங்க ரயில் இருக்குது தானே, அதில் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருக்குது. அதையும் மீறி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இத்தனை டாலர்ஸ் வந்து ஃபைன் என்று சொல்லி சைட்டில் எழுதியொட்டி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருமே சாப்பிட்ட மாதிரியோ சாப்பாட்டு பொருட்களை கையை வச்சு ரகசியமாக சாப்பிட்ட மாதிரியோ நான் அப்படி ஒரு காட்சியை கண்ணாலேயே காணல. இங்கே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில நாடுகளில் வந்து அந்த ட்ரெயினில் வந்து சாப்பிட்டு கொண்டு போவினோம். மேக்டொனால்ட்லேருந்து சாப்பாட்டை வண்டி கொண்டு வந்து அதில் வச்சு சாப்பிட்டு அந்த பேப்பர் கஞ்சல்கள் அந்த இதெல்லாத்தையும் கீழே கொட்டி அங்கே கொட்டி அப்புறம் கையில் ஒரு ட்ரிங்க்ஸ் ஒன்று வச்சிருப்பினோம். அந்த ட்ரிங்க்ஸை வந்து தவறுதலாக கொட்டி கீழே ஊற்றி அந்த ட்ரிங்க்ஸ் அங்கே முன்னுக்கு 4 கதிரைக்கு அங்கால இருக்கிற ஒரு கொக்கோ கோலா ஊத்துண்டு எங்கட காலுகளை வளைஞ்சு வரும். என்னடா காலுகளை திடீரெண்டு ஈரமாக இருக்குது பிசு பிசு பாருங்கன்னு பார்த்தா அங்கே அவர் ஊற்றின கொக்கோ கோலா வளைஞ்சு இஞ்ச வரும். இப்படியான காட்சி எல்லாத்தையும் வந்து நான் வெளிநாடுகளில் பார்த்துருக்கிறேன். ஆனால் இப்படியான ஒரு காட்சி சிங்கப்பூர்ல காணவே இல்லை. அங்க சட்டம்ன்றா சட்டம் தான், யாருமே சாப்பிட்ட மாதிரியே தெரியல. ஓகே, உங்களுக்கு ட்ரெயின்ல போய்க்கொண்டு கேட்கணும், உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. கண்மூடி திறக்க அடுத்த ஸ்டாப் வந்துருக்கும். அந்த ஸ்டாப்ல இறங்கியாச்சு, மேலே போயாச்சு, மேலே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுட்டு திருப்பி வர முடியும். அதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு சொன்னா சிங்கப்பூருக்கு வந்து போக்குவரத்துக்கு பயன்படுத்துற அந்த மட்டை இருக்கு தானே, அந்த பாஸ், அது வந்து அன்லிமிட்டட். நீங்க எத்தனை தடவை போகலாம், வரலாம், இறங்கலாம், ஏறலாம், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. எனவே உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னா நீங்க வெளியில வந்து சாப்பிட்டுட்டு திருப்பி உள்ளுக்க போக வேண்டியதான். அப்படி ஒரு கட்டுப்பாடு. அதை மீறி பொலிஸ் இல்லத்தானே, யாருமே என்ன கவனிக்கல தானே என்று சொல்லி யாருமே அங்கே சாப்பிட்ட மாதிரியோ களவாகவோ ஒளிச்சு வச்சு சாப்பிட்ட மாதிரியான ஒரு காட்சியை நான் காணவே இல்லை. அதே மாதிரி இப்போ சிங்கப்பூரில் நீங்கள் ட்ரெயினில் போய் கொண்டு கேட்குள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்து 100 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் 100 பேரும் தங்கடப்பாடு. ஒரு ஆளை பற்றி பிரச்சனைக்கு போயோ ஒரு ஆளை பற்றி ஒரு ஆள் சண்டை பிடிச்சோ ஒற்றி விதமான பிரச்சனையுமே இல்லை. எல்லாரும் தங்கட பாட்டில் ஃபோனை பார்த்துட்டு இருக்கணும், தங்கட பாட்டில் புத்தகங்களை படிச்சுட்டு இருக்கணும், தங்கட பாட்டில் பேசாமல் அமைதியாக போய் கொண்டிருக்கணும். அடுத்தது ட்ரெயினில் போய்க்குள்ள நான் அவதானித்த இன்னும் ஒரு விஷயம், இங்கே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ட்ரெயினில் ஏறி இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த ஸ்டாப்பில் வந்து 2 பேர் ஏறுவினம். ஒரு ஆள் வந்து அந்த போத வஸ்துக்கு அடிமையாகி உடம்பெல்லாம் மெலி என்று மெலிஞ்சு ஒட்டுங்கி சாப்பிட்றது காசு கேட்பார். அது வந்து உருக்கி தான் கேட்பார், எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சிகரெட் வேணும்னு சொல்லி பிச்சை எடுப்பினம். ஆனால் அவன் உடம்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒட்டுங்கி போய் போத வஸ்துக்கு அடிமையாகி ட்ரக்ஸுக்கு அடிமையாகி இருப்பினம். இந்த மாதிரியான நிறைய காட்சிகளை நானும் பார்த்துருக்கிறேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க வெளிநாடுகளில். ஆனால் இது மாதிரியான ஒரு பிச்சைக்காரரையோ இது மாதிரியான ஒரு ட்ரக்ஸுக்கு அடிமையான ஒரு ஆளையோ இப்படி ரெயினில் வந்து பிச்சை எடுக்கிற ஒரு ஆளையோ நான் ஒரு நாளுமே காணல. சிங்கப்பூரில் அந்த 5 நாள் முழுக்க சுத்தியும் ஒரு நாள் கூட கண்டதே இல்லை. இது முதலாவது. அடுத்தது இங்கே வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெயினில் வந்து குளிக்காமல், மாசக்கணக்கில் குளிக்காமல், அழுக்கான உடுப்போட, பரட்ட தலையோட, அந்த தலையக்குள்ளே பூச்சி எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு பரட்ட தலையோட வந்து முன் சீட்டில் வந்து இருப்பினம். அவையில் ட்ரெயினுக்குள்ளே ஏறைக்குள்ளேயே எங்களால் சகிக்க முடியாமல் இருக்கும், அவ்வளவு மோசமான ஒரு மனமாக இருக்கும். அதுக்கு போக வந்து முன்னுக்கு இருப்பினம். ஆனால் இப்படியான ஒரு காட்சியை சிங்கப்பூரில் நான் கண்டதே இல்லை. எல்லா இடமுமே சுத்தம், எல்லா இடமுமே நீட். இந்த மாதிரியான ஆக்கள், பிள்ளையான ஆக்கள், இந்த மாதிரி தவறான ஆக்களை நான் கண்ணாலே கண்டதே இல்லை சிங்கப்பூரில். எனவே இது மாதிரி சொல்லி கொண்டு போகிறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சிங்கப்பூரில். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக சிங்கப்பூருக்கு போகணும், போய் பார்த்துட்டு வாங்கோ. இப்போ தான் எங்களுடைய நாட்டை பற்றின நினைவு வருது. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூரை உருவாக்கிக்குள்ள அந்த சிங்கப்பூரை உருவாக்கினவர் வந்து அவர் என்ன சொன்னவராமண்டா, அந்த காலத்தில் நாங்களும் ஒரு காலத்தில் இலங்கை மாதிரி முன்னேறணும், இலங்கை மாதிரி ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக மாறணும் என்று சொல்லித்தான் சிங்கப்பூர் மக்களுக்கு வந்து அந்த நாட்டை கட்டி எழுப்பணும் அந்த எண்ணத்தை வந்து உருவாக்கினதாம். அதாவது இலங்கையை உதாரணம் காட்டித்தானாம் அந்த சிங்கப்பூர் மக்கள் மத்தியில் வந்து அந்த நாட்டை கட்டி எழுப்பணும் அந்த எண்ணம் வந்து உருவாக்கப்பட்டதாம். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கு இலங்கை இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூருக்கு கிட்டவே வர முடியாது, சிங்கப்பூருக்கு உண்மையாகவே கிட்டவே வர முடியாது. நீங்கள் நினைக்கலாம் சிலவில் இலங்கையை பிடிக்காதன்றபடியால், இலங்கை அரசாங்கத்தை பிடிக்காதன்றபடியால் அந்த ஒரு கோவத்தில் சொல்கிறோன்னு சொல்லி, அப்படி கிடையவே கிடையாது. நான் இந்த விஷயத்தை வந்து தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். இலங்கையை பிடிக்காதண்டோ, இலங்கை அரசாங்கத்தை பிடிக்காதண்டோ அதெல்லாம் விஷயமே இல்லை.
எங்களுடைய நாடு எண்ட் ஆஃப் த டே வந்து இலங்கைன்றது எங்களுடைய நாடு வந்து நல்ல வளர்ச்சி பாதையில் போகணும், நல்ல அபிவிருத்தி அடையணும், அங்கே வாழ்கிற எல்லா மக்களும் வந்து சந்தோஷமாக வாழணும். ஏன்னு சொன்னால் அங்கே வாழ்கிற மக்கள் எல்லாம் வந்து எங்கட மக்கள் தான். ஈவன் சிங்கள மக்களாக இருந்தாலுமே கூட அவங்களும் பாவம் தான். சிங்கள மக்களையும் சேர்த்து தான் சிங்கள அரசாங்கங்கள் வந்து பிழையான ஆட்சியை கொடுத்துருக்கணும். இலங்கை அரசாங்கமும் சிங்கள அரசாங்கமும் வந்து பிழையான ஆட்சி கொடுக்கறது வந்து தனியாக தமிழ் மக்களுக்கு மட்டுமில்லை. நாங்கள் யோசிச்சு பார்த்த மட்டும் சொன்னால் எத்தனையோ லட்சக்கணக்கான அப்பாவி சிங்கள மக்களுக்கும் சேர்த்து தான் அவர்கள் பிழையான ஆட்சியை கொடுக்கணும். எனவே வந்து நாடு முன்னேறாமல் இருக்குன்றது அதில் பாதிக்கப்படுறது அங்கே இருக்கிற எல்லா மக்களும் தான். நாங்கள் அப்படி தான் பொதுவாக பார்க்கணும். எனவே சிங்கப்பூரோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள இலங்கை வந்து 100 வருஷங்களுக்கு பின்னுக்கு நிற்குது. எனவே ஏன் சிங்கப்பூர் மாதிரி இலங்கை வந்து வளர்ச்சியடைந்த நாடாக வரையில இந்த நாடு மாதிரி இவ்வளவு வசதிகள் உள்ள நாடாக மாறலன்னு நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் சிங்கள ஆட்சியாளர்கள். அதையும் சிங்கள ஆட்சியாளர்கள் என்று சொல்றேன். சிங்களம் தமிழ் என்று பிரித்து பார்க்கறது அப்ப என்ன இனவாதமா என்று கேட்டீங்கன்னு சொன்னா அப்படி கிடையாது. இலங்கையில ஆட்சியில் இருக்கிறதே சிங்களாக்கள் தானே. என்ன தமிழர் ஆட்சி இருக்கணும், தமிழ் ஜனாதிபதியா இருக்கிறார் இல்லையே. இலங்கையில வந்து பெரும்பாலும் ஆட்சியில் இருக்கிறது சிங்களாக்கள் தான், சிங்கள அரசியல்வாதிகள் தான், சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான். எனவே வந்து அதனால தான் அப்படி சொல்றேன். அவர்களுக்கு வந்து நாட்டை அபிவிருத்தி செய்யற ஒரு எண்ணம் இருக்கான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்படியான ஒரு எண்ணம் இருக்கிற மாதிரியே தெரியல. அப்படி இருந்திருந்தா எப்பயோ நாட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு நாட்டை வந்து எப்படி வளர்ச்சி பாதையை கொண்டு போகலாம்னு தான் யோசிப்பினோம். அதை விட்டுட்டு சும்மா கட்டடங்களை கட்டுறதும் அந்த கட்டடங்களுக்கு பெயிண்ட் அடிக்கிறதும் அதை பெரிய கோலாகலமாக திறந்து வைக்கிறதும் அது வந்து வளர்ச்சியே கிடையாது. ஆசிய அபிவிருத்தி வங்கிட்ட காசு வென்றதும், உலக வங்கிட்ட காசு வாங்குறதும், சர்வதேச நாணய நிதியத்திட்ட காசு வாங்குறதும் என்று சொல்லி அங்கெங்க காசு வேண்டி பிச்சை எடுக்கிறது வந்து வளர்ச்சியே கிடையாது. அதை விட வளர்ச்சின்றது எங்கேயோ இருக்குது, எத்தனையோ வேலைகள் செய்ய வேண்டி இருக்குது. யார்கிட்டையும் எந்த ஒரு கடனையும் வாங்காமல் நாட்டை அபிவிருத்தி செய்யறதுக்கு, நாட்டில் மாற்றங்களை கொண்டு வரதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அது எதையுமே இலங்கை அரசாங்கம் இன்னுமே ஆரம்பிக்கவில்லை. நான் சொல்றது பொய்யண்டா நீங்க சிங்கப்பூருக்கோ மலேசியாக்கோ துபாய்க்கோ போய் பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்களே சொல்லுவீங்க எங்களுடைய நாடு எங்கே இருக்குது, இந்தெந்த நாடுகள் எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி. எனவே நாட்டில் வந்து லஞ்ச ஊழல் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து நாட்டில் வந்து ஆட்சியில் இருக்கிறார்கள் வந்து அவர்களுடைய கைகள் வந்து சுத்தமாக இருக்கணும், அவர்கள் வந்து நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும், நாட்டு பற்றோடு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அவர்கள் மக்கள் மத்தியில் வந்து சட்டத்திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்த முடியும். அப்படி நடைமுறைப்படுத்தினா தான் நாட்டை வந்து ஒரு சரியான கட்டுப்பாட்டுக்களை கொண்டு வர முடியும். அப்போ நாங்கள் சிங்கப்பூரில் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது, நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்குது, தொட்டதுக்கெல்லாம் ஃபைன் கட்ட வேண்டி வருமே என்று சொல்லி வெளியில் ஒரு பிம்பம் ஒன்று இருக்குது. அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்கள் வந்து மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கணுமா, ஒரு பயத்தோட வாடினமா, போலீஸை கண்டா நடுங்கினமான்னு கேட்டால் அப்படி கிடையவே கிடையாது. சிங்கப்பூரில் இருக்கிற மக்கள் வந்து நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும், சட்டத்திட்டத்துக்கு கட்டுப்பட்டு பாதுகாப்பாக நல்ல மகிழ்ச்சியாக இருக்கணும். நீங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் 2 பக்கம் பார்க்குற காட்சிகள் வந்து உங்களை வந்து மகிழ்ச்சி படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தான் நாட்டை வடிவமைச்சு வச்சிருக்கணும். அவ்வளவு பொழுதுபோக்கான விஷயங்கள் நிறைய இருக்குது. எனவே தவறான வழியில் போயிட்டு குற்றங்கள் செய்து பிழைகள் செய்து தான் சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ட்ரக்ஸ் பாவிக்கணும் அல்லது வேறு தவறான முறைகளை போய் பாவிச்சு தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து உங்களுடைய சுதந்திரம் அடுத்தாக்கள் சுதந்திரம் பாதிக்காத மாதிரி, நாட்டினுடைய சட்டத்திட்டத்தை பாதிக்காத மாதிரி நல்ல சந்தோஷமாக இருக்க முடியும். இதுக்கான சகல விஷயங்களும் சிங்கப்பூரில் இருக்குது. அதை விட போலீஸ் வந்து நாங்கள் நிற்கிற மாதிரி அவைகளை பார்த்து நடுங்கணுமெண்டோ அல்லது அவைகளை பார்த்து பயப்படணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. நான் ஒரு சில இடங்கள் எனக்கு அந்த இடங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே கூட அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, அதுக்கு எப்படி போகலாம்னு சொல்லி பக்கத்தில் இந்த போலீஸுக்கார்ட்ட போயிட்டு வேணுமெண்டே கதை கொடுத்து சில இடங்களை தான் கேட்டுக்கிறேன், அட்ரஸுகளை வந்து கேட்டுக்கிறேன்னு சொன்னால் போலீஸ் வந்து மக்களோட எப்படி கதைக்கணும், எப்படி போலீஸுக்கு மக்களுக்குமான அந்த உறவு இருக்குன்றதை பார்க்கறதுக்காக காட்சிக்கிறேன். நான் கதை கேட்ட எல்லா போலீஸுக்காரருமே வந்து நல்ல விதமாக பக்குவமாக தெளிவாக விளங்கப்படுத்திக்கிறோம். நீ இதால் போய் இப்படி போய் அப்படி போய் அந்த ரயின் அடி இந்த பஸ் என்று சொல்லி. எனவே வந்து பொதுமக்களுக்கும் போலீஸுக்குமான அந்த உறவு வந்து நல்ல விதமாக தான் இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் வந்து போலீஸை பார்த்து நடுங்கியோ, இராணுவத்தை நான் கண்ணாலேயே காணல, அதை விடுங்க. சிங்கப்பூர் இராணுவம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியவே தெரியாது. போலீஸ் தான் எல்லா இடமும் வந்து. எனவே வந்து போலீஸுக்கும் மக்களுக்குமான அந்த உறவு வந்து நல்லா இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டத்திட்டம் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் வந்து மக்களுக்கு சொல்லுது, இதுதான் சட்டம், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், என்னென்ன தவறுகள் நீங்கள் செய்யக்கூடாது, நாட்டுக்குள்ளே வந்து ட்ரக்ஸ் கொண்டு வரையலாது, ஆட்களை கடத்தி கொண்டு வரையலாது, வேறு எந்த விதமான சட்டவிரோதமான வேலையும் செய்யலாது, நீங்கள் என்னென்ன பிழைகள் செய்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்று சொல்லி அரசாங்கம் முதலே தெளிவாக மக்களுக்கு சொல்லிட்டுது. அங்கே இருக்கிற எல்லா ஊடகங்களும் வந்து நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை பற்றி திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வரினோம். நான் சிங்கப்பூரில் இருக்கக்குள்ள மண்டாய் என்று சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்குது. அங்கே
தான் சிங்கப்பூரினுடைய ஜூ, அதாவது விலங்கு காட்சி சாலை இருக்குது. அந்த பகுதியில் வந்து ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு ஆள் போய் கொண்டு வந்தவர் பின்னால் வந்த கார் ஒன்று வந்து அதில் முட்டுப்பட்டு போச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் செய்யலை. அடிப்பட்டு ஆக்சிடென்ட் பட்டு நொறுங்கி அங்கே யாரும் சாகவும் இல்லை, சும்மா இருக்கா முட்டுப்பட்டு போச்சு. அதுக்கு வந்து அந்த காரினுடைய வாகன சாரதியை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி அவருடைய லைசன்ஸை பிடுங்கியாச்சு. ஏன் நீ போய் முட்டினி, இதுதான் கேள்வி. அப்போ நீ நிதானமாக போகலையா, இதுதான் கேள்வி. அப்போ சாதாரணமாக போய் ஒரு மோட்டார் சைக்கிளில் பின்பக்கம் முட்டினதே உடனே லைசன்ஸையும் பிடுங்கி ஆளையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த செய்தி வந்து சிங்கப்பூர்லேருந்து வர தமிழ் முரசு பத்திரிகையில் வந்தது. அந்த பத்திரிகை செய்தியில் வந்து கீழே போட்டுக்கிறாங்க, இப்படியான குற்றத்துக்கு இன்ன விதமான தண்டனை வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி. எனவே ஒரு குற்றத்தை பற்றி சொல்லும் போது அதுக்கு இன்ன விதமான தண்டனையும் இருக்குன்னு சொல்லி அந்த பத்திரிகையில் வாசிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அடுத்த முறை வந்து அப்படியான ஒரு குற்றத்தை செய்யறதுக்கு மனமே வராது. இதை விட இன்னும் ஒரு உதாரணம், ஜூலை மாதம் 26ஆம் தேதி சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு 10வது மாடியில் 2 பேருக்கு இடையில ஒரு வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் அப்படியே முத்தி கடைசியில் வந்து ஒரு ஆள் மற்றவரை வந்து கொலை செய்துட்டார் 10வது மாடியில் வச்சு. உடனே வந்து போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுது. ஜூலை மாதம் 26ஆம் தேதி எண்ணி 7 நாள் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி அவருக்கு தண்டனை, ஆள் முடிஞ்சுது. அவ்வளோதான், நீ கொலை செய்த நீ, எனவே உனக்கு இந்த உலகத்தில் வர்றது தகுதியில் போயிட்டு வராசான்னு அனுப்பி விட்டாங்க பிடிச்சி. அப்போ தண்டனை வந்து அவ்வளோ கடுமையாக இருக்கிற போது இந்த கொலை சம்பவங்கள், கத்தி குத்து, இந்த வன்முறைகளை ஈடுபடுறது, மோட்டார் சைக்கிளில் வேகமாக ஓடி போயிட்டு ஃபோனை பறித்து கொண்டு வர்றது, இந்த மாதிரியான எந்த விதமான குற்றச்செயல்களும் அங்கே இல்லை. ஒரு ஆளோட வாக்குவாதம் வருதுன்னு சொன்னால் அந்த வாக்குவாதம் ஓரளவு முத்தி கொண்டு போகுதுன்னு சொன்னால் டப்பான அந்த இடத்தை விட்டு விலகி போயிடணும். ஏன்னு சொன்னால் இந்த வாக்குவாதம் முத்தி தேவையில்லாமல் கையை நீட்டி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டால் அப்புறம் எனக்கும் அதே தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி பயம் வந்து எல்லாருக்கும் இருக்கணும். எனவே வந்து சம்பந்தப்பட்ட ஆள் வந்து குற்றம் செய்தா உடனே போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். போலீஸ் ஒன்றும் லஞ்சத்தை வாங்கி பாக்கெட்டுக்கு வச்சு போட்டு அவருக்கு சார்பாக நடக்காது. எனவே வந்து போலீஸ்ல சொல்லி அதுக்கு தீர்வு காண்றதுதான் சரியான முறையாக இருக்க முடியுமே தவிர ஒரு ஆளை கொலை செய்யறதுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி நீ கொலை செய்தின்னு சொன்னா நீயும் போய் சேர வேண்டியதான் என்றுதான் சிங்கப்பூருடைய சட்டம். ஆனா எங்கட நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா இதை விட படு மோசமான குற்றங்கள் செய்தார்கள். சின்ன பிள்ளைகளை வந்து வன்புணர்வு செய்து கொலை செய்த குற்றவாளிகள் உட்பட பலவிதமான குற்றவாளிகள் இன்னுமே வந்து உயிரோட தான் இருக்கணும். அவர்கள் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இப்போ இந்த மனிதாபிமான அடிப்படையில், கருணை அடிப்படையில், அந்த அடிப்படை இந்த அடிப்படை என்று சொல்லி அவர்கள் வெளியில் வரத்தான் போயினோம். எனவே சட்டம் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கும்போது நாட்டை வந்து அபிவிருத்தி செய்யவே முடியாது, குற்றங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. எனவே வந்து இலங்கை ஏன் சிங்கப்பூரோட ஒப்படைக்குள்ள வந்து 100 வருஷங்கள் பின்னிக்கு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காரணம் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு நாட்டை அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி எந்த விதமான எண்ணமும் இல்லை. எனவே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கட்டும், சமூக அக்கறை உள்ளவர்களாக இருக்கட்டும், நீங்கள் யாராக இருந்தாலும் தயவு செய்து சிங்கப்பூருக்கு போயிட்டு வாங்கோ. அங்கே ஆட்சி முறை, அங்கே நடைமுறையை போய் பார்த்துட்டு வாங்கோ. அதுக்கு பிறகு தோணும் இலங்கை அரசாங்கத்துக்கு மேலே இன்னும் உங்களுக்கு கோவம் தான் பெறும். இவங்க சொல்கிற மாதிரி வெளிநாட்டில் இருந்தோண்டு சும்மா இலங்கை அரசாங்கத்தை நாங்கள் விமர்சிக்கிறோம், எங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாத காரணத்தால் நாங்கள் இங்கே இருந்தோண்டு இலங்கை அரசாங்கத்தை விமர்சிக்கிறோம் என்று சொல்லி சில பேர் நினைக்கக்கூடும். ஆனால் உண்மை அது இல்லை. நாங்கள் வெளிநாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள வந்து எங்களுடைய மக்களை வந்து எவ்வளவு அதல பாதாளத்துக்குள்ள இலங்கை அரசாங்கம் வச்சிருக்குன்றதான் எங்களுக்கு கோவமே தவிர மற்றும்படி இலங்கையும் வந்து சிங்கப்பூர் மாதிரி வளர்ச்சி அடையணும், அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லா விதமான நன்மையும் கிடைக்கணும், எல்லா விதமான சலுகைகளும் கிடைக்கணும், எல்லா விதமான பொழுதுபோக்கு அம்சங்களும் கிடைக்கணும், இலங்கையினுடைய பாஸ்போர்ட்டினுடைய பெறுமதி வந்து அதிகரிக்கணும், இலங்கை பாஸ்போர்ட்டை வச்சுக்கொண்டு நெச்சா எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கணும், இலங்கை நாணயத்தினுடைய பெறுமதி வந்து அதிகரிக்கணும். எப்படி சிங்கப்பூர் டாலர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய பெறுமதி இருக்கோ அதே மாதிரி ஸ்ரீலங்கா ரூபீஸுக்கு வந்து நல்ல பெறுமதி கிடைக்கணும். இதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர மற்றபடி நாடு நாசமா போகணும் என்று சொல்லி நாங்கள் ஒரு காலம் நினைச்சதே கிடையாது. அப்படி நாடு நாசமா போனால் அங்கே இருக்கிற எங்களுடைய உறவுகளும் எங்களுடைய மக்கள் தான் சேர்ந்து பாதிக்கப்படுவினோம். எனவே அப்படியான எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு இல்லை. வெளிநாடுகள் எப்படி மக்களுக்கு வசதியெல்லாம் கொடுத்து எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி இலங்கையும் மாறணும். அதுக்கு இலங்கையில் ஆட்சியில் இருக்கிறார்கள் சிங்கள அடிப்படைவாதிகள், சிங்கள இனவாதிகள், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளணும். எனவே அப்படியான ஒரு முன்னேற்றமும் அப்படியான ஒரு வளர்ச்சியும் வந்து இலங்கையில் ஏற்படணும் என்று சொன்னால் இலங்கையில் வாழ்கிற மக்கள் வந்து அதை வந்து வலியுறுத்தணும். உங்களுடைய அரசியல் தலைவர்கள், உங்களுடைய அரசு அதிகாரிகள், மற்ற பெரியாக்கள் எல்லாருக்கும் வந்து இந்த விஷயத்தை வந்து வலியுறுத்தணும். நாங்கள் தொடர்ந்தும் இதே மாதிரி இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை, எங்களுடைய நாடு வந்து வளர்ச்சி பாதையில் போகணும், எங்களுடைய நாட்டில் வந்து பெரிய பெரிய அபிவிருத்திகள் எல்லாம் பெறணும், நாடு வந்து முன்னேற்ற பாதையில் போகணும், அதுக்கு நீங்கள் பாடுபடணும், நெடுக ஒரே பெட்லேயே படுத்து கிடக்காதீங்க, நெடுக லஞ்ச ஊழல் செய்து உங்களுடைய பொக்கெட்டை பட்டன் ரப்ப வேண்டாம் என்று சொல்லி மக்கள் வலியுறுத்தணும். இன்றைக்கு வந்து மக்களுடைய குரல் மேலோங்குதோ அன்றைக்கு வந்து நாடு வளர்ச்சி அடையும். எனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, கதைக்கிறதுக்கும் பேசுறதுக்கும். தொடர்ந்து பேசுவோம்.